மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். வியூ தேவரா யங் டைகர் என்டிஆர் நடிப்புல தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி இப்படி பேன் இந்தியா படமா வந்த படம் தான் தேவரா. தமிழ் அவரே டப்பிங் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஜூனியர் என்டிஆர் அவர்களே. ஸ்ரீதேவி மகள் முதல் முறையாக இந்த சவுத் சினிமால கால் தடம் பதிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இவங்க மட்டுமே இல்லாம பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான், ஸ்ரீகாந்த், கலையரசன் இது மாதிரி மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட இந்த படம் உருவாகி இருக்கிறது. கொரட்டால சிவா தான் டைரக்டர். பரதனேனு, ஸ்ரீமந்துடி இது மாதிரியான தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த டைரக்டர் தான் கொரட்டால சிவா. ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னன்னா, இவரோட ப்ரீவியஸ் படம் ஆச்சாரியா, சிரஞ்சீவி மகன் ராம் சரணோட ஒரு படம் எடுத்திருந்தாரு ஆச்சாரியான்னு. அது பயங்கரமான ஒரு டிசாஸ்டரா முடிஞ்சது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது மாதிரியான சில சலசலப்புகளுக்கு அப்புறம் வந்த ஒரு காம்போ படம் தான் தேவரா. தேவரா கதைக்குள்ள போனோம்னா படமே ஒரு மும்பை போலீஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. மும்பை போலீஸ் அதாவது கடல் வழியா போகிற ஆயுதங்களை சில மீனவர்கள் திருடி கொண்டு போறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டீம் கிளம்புது. அங்கிருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல ஒரு செங்கடல்னு ஒரு ஊரு. அந்த செங்கடல் இருக்கும். செங்கடல் ஒட்டி 4 மலை கிராமங்கள் இருக்கு. அதுல ஒரு கிராமத்தோட தலைவர் தான் தேவரா. இன்னொரு கிராமத்து தலைவர் சைஃப் அலி கான், கலையரசன், ஸ்ரீகாந்த். இது மாதிரி இவங்க 4 பேர் இருக்காங்க. இந்த 4 கிராமங்களும் சேர்ந்து மீன் பிடிக்கிறதா இவங்களோட தொழிலா இருக்கும். பட் இவங்களுக்குள்ள முருகன் ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடல் செங்கடல் வழியா சில ஆயுதங்கள் எல்லாம் கடத்தி சென்றுட்டு இருக்காங்க. அதை நீங்க திருடி கொண்டு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய தொகை நான் கொடுப்பேன்னு அவங்களுக்கு சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா போய் திருடிட்டு வராங்க. பட் இவங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதங்கள் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. கொண்டு கொடுத்துருவாங்க. இவங்களும் கடத்தி கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் தேவரா கிராமத்திலேயே படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தை அந்த ஆயுத தாக்குதலால உயிர் இறந்து போகிறாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம ஆபத்தான ஆயுதங்களை தான் கடத்தி இந்த வில்லன் கிட்ட கொடுத்துட்டு இருக்கோன்ற உணர்றாரு ஹீரோ. சோ இது இந்த தொழில் வேண்டான்னு சூசகமா சொல்றாரு. அவங்களும் கேட்க மாட்டேன்றாங்க. வெளிப்படையா இவங்களுக்குள்ள சண்டை வருது. ஆக்சுவலி இது என்னன்னா இந்த ஆயுதங்கள் எல்லாமே பீரியட் பிலிம்ன்றதுனால இந்த ஆயுதங்கள் கடத்தி நக்சலைட் விற்கிறாங்க. நக்சலைட் தான் எல்லாருமே சாகடிச்சு அவங்க கிட்ட இருக்க பண நகையெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்ட் விஷயமும் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனாலதான் அவர் ஸ்டாப் பண்ண சொல்றாரு. அதுக்கு பிறகு இவங்க அந்த பைரான்றவர் தான் சைஃப் அலி கான் சொல்லியிருந்த ஏற்கனவே. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தொழிலை விட்டு வெளியே வரமாட்டேன், உன் வேலை நீங்க பாத்துக்கோ, ஆனா நாங்க மட்டும் இப்படியேதான் இருப்போம்னு சொல்றாரு. இவங்களுக்குள்ளவே ஒரு பிரச்சனை உண்டாகுது. தேவரா சடனா நல்லவரா மாறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு. அதாவது இவங்க கடத்தலுக்காக ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. அங்க எல்லாமே கடத்தி வெளியே வந்துட்டே இருப்பாங்க. அப்போ நரேன் தான் கோஸ்ட் கார்டு அதிகாரியா உள்ள வராரு. அவருக்கு அவங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு, ஏங்க இது மாதிரி தப்பு பண்றீங்க, நீங்க பண்ற தப்புனால இந்த ஆயுதங்கள் எல்லாம் யாருகிட்ட போய் சேருது தெரியுமா அப்படின்னு அவரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறாரு ஹீரோ. அது மட்டுமே இல்ல, அந்த டைம் நரேனுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி கேட்டவுடனே நரேன் என்ன சொல்றாரு, ஐயோ இது மாதிரியான குற்றவாளிகள் நடுவுல தான் என் புள்ள வளரணுமா, இவங்களை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை கேட்ட உடனே ஹீரோ கண்கலங்கி சோ அந்த இடத்துல இருந்து திருந்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த 4 ஊர் கிராம மக்கள் எல்லாருமே கூப்பிட்டு இது மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த டெசிஷன் சொன்னாலும் அவங்க அது யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. மறுபடியும் அதே தொழில் தான் போறாங்க. பட் அவங்கள மறைமுகமா காத்தோட காத்தா நீரோட நீரா கலந்து மறைமுகமா தாக்க நினைக்கிறாரு தேவரா. அதுக்கு பிறகு தேவரா சில வருடங்கள் கழிச்சு படம் ஸ்டார்ட் ஆகுது. தேவராவுக்கு ஒரு பையன் வரா. தேவரா மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது, கோழையா இருப்பாரு. அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் ஜான்வி கபூரோட கேரக்டரும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எல்லாமே இருக்கு பட்சத்துல ஒரு கோழை அந்த ஊர்ல சில அசம்பாவித விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஊர்ல இருக்கிற பழைய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்கள் கொண்டு நம்ம ஊர்ல பூஜை பண்ணா நம்ம ஊர்ல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது, ஒரு நல்லபடியா நடக்கும் அப்படின்ற ஐதீகம் ஒண்ணு இருக்குப்பா. உங்க அப்பா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாரு, அவருக்கு அந்த தைரியமான ஒரு நபருக்கு பிறந்த நீ இது மாதிரி இருக்கலாமா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இவரும் போய் ஆயுதங்களுக்காக போராடி ஒரு குறுக்கு வழியில ஆயுதங்களை கொண்டு சேர்க்கிறாரு. இது மாதிரியான ஹீரோ தான் இவரு. பட் தேவரா மறுபடியும் வந்தாரா,
வரா எந்த அளவுக்கு அந்த ஊரை கிராம மக்களை காப்பாத்தினாரு, தேவராவுடைய பேச்சு காப்பாத்தினாரா இல்லையான்றதுதான் மீதி கதை. சோ ஸ்டோரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஆச்சாரியா படத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டா இந்த படத்துல கொரட்டாலா சிவாவுடைய டைரக்ஷன் வந்து அல்டிமேட்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஃபைட்ஸ். சினிமாவில் தெரிக்க விட்டுருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் வந்து தி அல்டிமேட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு 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 மடங்கு அதிகமாவே டெக்னாலஜி வைஸ் சூப்பரா போயிருக்காங்க. அந்த தண்ணியில எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே, கடல்ல எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அழகா சம நேர்த்தியா வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஒட்டுமொத்த குழுவுக்கும் பாராட்டுகள் கொடுக்கலாம். சோ படம் எல்லாமே சூப்பர் தானா, ஏதாச்சும் பஞ்சாயத்து எதுவுமே இல்லையானா நிறைய கிடக்கு. குறைகள் வந்து நிறைய இருக்கு. ஒரு சீன்ல வந்து 2 கண்டெய்னரை வந்து தேவரா வந்து அப்படியே தள்ளிட்டு போவாரு. தள்ளிட்டு போய் கடல்ல தள்ளுறதுக்காக பிளான் பண்ணுவாரு. எதிர்க்க வந்து இன்னொரு 10 பேர் வந்து ஆப்போசிட்டா வந்து தள்ளுவாங்க. அவங்க எல்லாரையுமே சேர்த்து கடல்ல தள்ளுறதுக்கு போவாரு. இது மாதிரியான சீன் எல்லாமே கிரிஞ்சா இருக்கு. இது மட்டுமே இல்லாம கடல்ல கப்பல்ல வந்து இவங்க திருடுற சில சீன் எல்லாம் வந்து ரொம்ப பத்தமா இருக்கும். சோ ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் படத்துல வந்து இது மாதிரி விஷயத்துல தேடக்கூடாது. சோத்துல வந்து பூசணிக்காயை மறைச்சு வச்ச கதையா தான் இருக்கு சில சீன் எல்லாமே. ஒட்டு மொத்தத்துல வந்து படத்துல ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மேன் ஆர்மியா வந்து என்டிஆர் இருந்திருக்காரு. அவருடைய ஆக்டிங் வந்து சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சூப்பரான ஆக்டிங். என்டிஆர் நடிப்பு அரக்கனா வந்து இன்னொரு படி அதிகமா தான் போயிருக்காரு இந்த படத்துல. இது சில ட்விட்டர் பேட்ச் எல்லாம் வந்து இந்த படத்தை பத்தி நெகட்டிவான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமா நீங்க வந்து படத்தை போய் பார்க்கலாம். ஒன் டைம் 100% வாட்சபிள் படம் தான். அது வந்து ரொம்ப டிசாஸ்டர் மாதிரி படம் எல்லாம் கிடையாது. நம்ம இந்தியன் சினிமாவுக்கு இன்னும் ஒரு மடங்கு நல்ல பேர் கொண்டு வர படமா தான் தேவரா இருக்குமே தவிர ஒரு கீழ் நோக்கி போற படமெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர் அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். சும்மா அழகா நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீதேவியோட பேர் காப்பாத்தினாங்கன்னு சொல்லலாம். என்ன இதுல இன்னொரு பாட்டு தாவூதின்னு ஒரு பாட்டு வர வேண்டியது, அது கட் பண்ணியிருக்காங்க. பட் மேபி அது செகண்ட் பார்ட்ல வருமா இல்ல அந்த பாட்டே இல்லையான்னு தெரியல. முக்கியமான அதாவது சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேல் ராண்டி அவர் நிறைய இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை பத்தி சில சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன ஒரு 2 சீன் இது வரவே இல்லை. கடைசியில் எப்பதான் தெரியுது பார்ட் 2க்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாகுபலியில வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாகுபலிய கட்டப்பா ஏன் கொன்னாரு அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோட படம் முடியும். இதுலயும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அது என்னன்னு ரிவீல் பண்ண தேவையில்லை. அது ஸ்பாய்லரா மாறிடும். இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு படத்துல. செகண்ட் ஹாஃப்ல சும்மா சூப்பரா இருக்கு. ஆனா என்ன லேக் தோணும். 3 மணி நேரம் படம்ன்றதுனால லேக் கண்டிப்பா இருக்கு. இது இன்னும் ட்ரிம் பண்ணிருக்கலாம். சில சீன் எல்லாம் வந்து கட் பண்ணி இருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆந்திராவுல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சில சென்டிமெண்ட் இருக்கு. சென்டிமெண்ட் 1 ராஜமௌலி டைரக்ஷன் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து அந்த ஹீரோ எந்த படத்துல நடிச்சாலும் அது ஃபிளாப் ஆகும்ன்றதுதான் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அது ஏற்கனவே ஜூனியர் என்டிஆருக்கே நடந்திருக்கு. ஏன்னா சிம்மாத்திரிக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு படம் நடிச்சாரு ஆந்திராவாலன்னு, அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கு சொல்ல போனா பூரி ஜெகநாத் தான் டைரக்டர். அந்த படம் சும்மா ஊத்தி மூடிட்டாங்க அவர் ஃபேன்ஸு. அதுக்கு பிறகு வந்து யமதொங்காக்கு அப்புறம் கந்திரின்னு ஒரு படம் வந்தது. அதுவும் அபேஸ். இது மாதிரியான படங்களை தான் ஏன் சொல்ல போனா பிரபாஸ்க்கே அது மாதிரிதான். பாகுபலிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளாப் இருக்கு. அதுக்கு முன்னாடி சத்ரபதிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளாப் இருக்கு. இது மாதிரி எல்லா ஹீரோவுக்கும் ராஜமௌலி டைரக்ஷன் பண்ண படத்துக்கு பிறகு ஒரு பிளாப் இருக்கு. பட் அந்த சென்டிமெண்ட்டை ஜூனியர் என்டிஆர் அவரே வந்து முறியடிச்சிருக்காரு. இல்லப்பா அடுத்தும் நம்ம ஹிட் அடிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது ஹிட் படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு என்டிஆரோடைய பிரசன்டேஷன் இருக்கு, ஆக்டிங் இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்னொரு சென்டிமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, சைஃப் அலி கான் தென்னிந்திய படங்கள் எந்த படத்துல வில்லனா நடிச்சாலும் அந்த படம் ஃபிளாப் தான் ஆகும்பா அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் வந்து முறியடிச்சுட்டாப்ல இந்த படத்துல இருந்து. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் போற போக்குல விடுற பேச்சு தான். அதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி படத்துல பேசியே ஆகணும். அதுதான் மியூசிக். அனிருத் கொடுத்திருக்கிற மியூசிக் அல்டிமேட் திங். இந்த 3 பாட்டும் சும்மா சரவடியா இருக்கு. அது மட்டுமே இல்லாம வெறும் ஃபேன்ஸ்க்காகவே ஒரு பீட் கொடுத்திருக்காரு. தரமா இருக்கு. அந்த மியூசிக் ஏத்த மாதிரி வந்து என்டிஆர் சூப்பரா அப்படி சாலிடா நச்சுன்னு அப்படியே டான்ஸ் போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொண்டாடுற அளவுக்கு இருக்கு. படத்துல நிறைய ஃபேனுக்காகவே
சில சீன்ஸ்கள் எல்லாமே கொரட்டால் சிவா வச்ச மாதிரி தோணுது. எல்லாம் ஆக மொத்தத்துல ஒரு ஃபேன் மூவின்னே சொல்லலாம். எந்த விதமான லாஜிக்கும் தேடாம உள்ள போய் ஆராயாம ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தேவரா போய் பாருங்க. உங்களை கண்டிப்பா கவரும். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.